ஒரு நிமிஷம் இருங்க, சாமியை கும்பிட்டுட்டு போங்க. அப்பா ஆரம்பிச்சிட்டே அவன் தொலை. டெய்லி ஃபேக்டரிக்கு போகும்போது உன்னோட மங்களம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அப்படி சொல்லாதீங்க. இப்படி நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு அந்த சாமியால தானே. இங்க பார், உனக்கு 100 தடவை சொன்னான், இந்த கடவுள் பேய் இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா இது எல்லாம் என்னோட கஷ்டம்தான். ராத்திரியும் பகலும் பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த பொசிஷன்ல வந்தோம் தெரியுமா? கடவுள் அருள் எல்லாம் பொய் தான். அப்படி சொல்லாதீங்க. கடவுளோட அருள்னால தான் நாம இப்ப இந்த நிலைமையில இருக்கோம். பாரு சத்யா, நமக்கு இருக்கிற ஆளு, நமக்கு இருக்கிற பணம் நான் கஷ்டப்பட்டாதான் வந்துருச்சு. எங்கெந்தோ மேல இருந்து டைரக்டா என் கையில விழுல. இந்த உலகத்துல யாருக்கும் கடவுள் வந்து கையில கொடுக்க மாட்டாங்க. கடவுள் நினைக்காம எதுவுமே நடக்காதுங்க. சிவன் ஆக்ஞை இல்லைனால் அந்த இரும்பு கடிக்குமோ கடிக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஈ படத்துல அந்த ஈ உன்னை கடிக்காம பாத்திக்கோ. பாய். வணக்கம் ஐயரே. ஆயுஷ்மான் பவா. ஐஸ்வர்ய பிராப்தி ரஸ்துன்ற ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. உங்க பேர்ல ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி தீர்த்த பிரசாதம் கொண்டு வந்தேன். அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணி. எந்த கடவுளும் இல்ல, எந்த பெய்யும் இல்ல, எல்லாம் என்னோட கஷ்டம்தான். அந்த பிரசாதம் அந்த அம்மா கொடுங்க, நான் வரேன். தயவு செய்து மன்னிக்கணுங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அந்த பிரசாதம் எனக்கு கொடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவ்வளோ லேட் ஆச்சு? எங்க இருந்து வந்துட்டு இருக்க? ஆபீஸ்ல லேட் ஆச்சு சித்தி. ஆபீஸ்ல லேட் ஆச்சா? உனக்கு சும்மா சொன்னா நீ ஏண்டி கேட்க போற? சித்தி உன்ன சொன்ன பேச்சு கேட்காம பண்ண வேண்டிய வேலை பண்ணாம லேட்டா வந்துட்டு கதை சொல்றியா? கதை? ஏய் சித்தி, யாருக்குடி வேணும் நீ சம்பாதிக்கிற பணம்? இல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கேளுங்க. எறும்பு மாடு மாதிரி ஊருல சுத்தி வரியா நீ? சித்தி, அந்த சத்தம கூடயும் நீயும் சாகாம என் உயிரை வாங்குறதுக்கு தான் நீ இருக்க. கேளுங்க. சொல்லி ஏண்டி பிரயோஜனம்? அதோ உங்க அப்பாவை சொல்லணும், உங்க அப்பாவை சொல்லணும், உங்க அப்பாவை. இண்டி சாவடிச்சிடுவியா? அறிவிருக்கா? ஊரெல்லாம் பாக்குறாங்க. வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறியா? நீ வயிற்றுக்கு என்ன சாப்பிடுற? இவ்வளவு நாள் என் பொண்ணு தங்கம், என் பொண்ணு நெருப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சல. என்னாச்சு? எவனோ ஒரு பரதேசி கூட எங்கெங்கயோ சுத்திட்டு ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு காதல் கடைய நடத்துற உங்க பொண்ணு. என்னடி உன் சித்தி சொல்றது உண்மையா? இல்லப்பா, நான் எந்த தப்பும் பண்ணல. அது இல்லடி, அது ஒன்னும் தப்பு பண்ணலன்னு சொல்றது இல்ல. நல்லா சொல்லுவான், எல்லாமே தெரிஞ்சிச்சுல்ல. எவ்வளவு நாளா நடக்குதுடி இந்த கூத்து. சித்தி சும்மா பேசாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பும் பண்ணலையா? அப்ப இப்ப கார்ல எவ கூடயோ வந்து இறங்கினியே, அந்த கதையை சொல்லுங்க அப்பனுக்கு. ஏண்டி சித்தி சொல்றது உண்மையா? கேளுங்க. கார்ல இருந்து இறங்குனால இல்லையான்னு. ஏன் பேச மாட்டேங்கிறா? கார்ல யாரா அவனு? அறிவிருக்கா? என் வயித்துல எப்படி நீ இப்ப இருந்த? தாய் இல்லாத பொண்ணு செல்லமா வளர்த்துனானே, இப்போ என் தலை நான் எங்க வைக்கிறது? நீ சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மா இறந்த உடனே நான் பாதி செத்துட்டான். இப்போ நீ பண்ற வேலைக்கு நான் மொத்தமா செத்துட்டான். சே, என் முகத்துல முழிக்காத. அப்பா, இந்த பொண்ணு ஜென்மசனி பட்டிக்கப்பட்டவளு. இந்த ஆளு அஷ்டமசனி பட்டிக்கப்பட்டவனு. எல்லா வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிடுங்க. ஒன்னும் கூச்சப்பாடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. ஐயா, அம்மா அப்பாக்கே சோறு போடாத பசங்க இருக்கிற இந்த காலத்துல நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களை ஒவ்வொரு வாரமும் கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. எங்களது எதுவுமே இல்ல அம்மா, எல்லா கடவுள் கொடுத்தாங்க, நாங்க செய்யறோம்.
சாப்பாடு பரபிரம்ம ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. எல்லா தானத்துல சாப்பாடு தானம் தான் பெரிய தானம். அதனால தான் நாங்க இப்படி பண்றோம்மா. திருப்தியா சாப்பிடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க நல்லா அன்னதானம் பண்றீங்க ஐயா. நாங்க எல்லாம் திருப்தியா சாப்பிடுவோம். நன்றி அப்பா. திருப்தியா சாப்பிடுங்க. இலையெல்லாம் நீங்க எடுக்க கூடாது. அது நாங்க எடுத்துருவோம். நீங்க ஏந்திச்சு கை கழுவுங்க. அன்னதாதா சுகீ பவ. அன்னதாதா சுகீ பவ. அன்னதாதா சுகீ பவ. அன்னதாதா போயிட்டு வரோம். நன்றி 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 நன்றி. மறந்துட்டா. டேய் ராஜு, ராஜு அந்த மாதாப்பூர் சைட் அவங்கள வந்து உன்னை மீட் பண்றேன்னாரு. சந்திச்சாரா? இல்ல டேடி, சந்திக்கல. உன்னை ஒரு வாட்டி மீட் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அவங்கள ஆஃபீஸில் மீட் பண்றேன். சரியா? குட் மார்னிங் சார். 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 ஏய், யாரு வராங்கன்னு பார்க்கறது இல்லையா? தப்பாயிடுச்சு சார். எவ்வளோ திமிர்றா உனக்கு. ஸ்டூபிட். இன்னொரு வாட்டி இது ரிப்பீட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு அனுப்பிடுவேன். யா, ஓகே. என்ன இது? வர வேண்டிய பேமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபைனான்சர்ஸ் நான் என்ன பதில் சொல்லணும்? இப்படி நடந்தால் நான் ஃபேக்டரி க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எதுக்குங்க அவ்வளோ கோபம்? இருக்கிறதே 2 பசங்க. பணம் பிரச்சனையும் இல்லை. கடவுள் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். அந்த பசங்களை பார்த்துக்கிட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாங்க. எனக்கும் அப்படிதான் வாழணும்னு இருக்கு சத்யா. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு கோபம் வரும். எதுக்கும் அப்படி நடக்குது. எந்த மனுஷனா இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிப்பான். நடக்கிறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று. சா, நீங்க ஒன்றும் நினைக்கலன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துக்கலாங்க. எனக்கு இந்த ஜாதகம்னா நம்பிக்கை இல்லை. எது எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கும். பாப்போம் என்ன நடக்கும். அது இல்லைங்க. பேசாத. ஓம் சம் சனேஸ்வராய நம. ஓம் சம் சனேஸ்வராய நம. ஓம் சம் சனேஸ்வராய நம.
ஓம் சம் சனீஸ்வராய நமஹ. ஐயா, எங்களுக்கு அஷ்டம சனி இருக்குன்னு எங்க ஜோசியர் சொன்னாரு. அதனால எங்க வீட்ல எங்க வீட்டுக்காரருக்கு பசங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய சண்டை நடக்குது. நீங்க ஏதாவது பரிகாரம் சொன்னா அதை நாங்க பண்ணுவோம் ஐயா. கண்டிப்பா சொல்றேம்மா. பார், 7 நாட்டி அர்த்தாஷ்டமா அஷ்டம சனி ஒட்டுப்பட்டவர்கள் எல்லாம் சனியோட ஆதீனத்தில் இருப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த சனீஸ்வர பகவான் ஃபோட்டோ எடுத்துக்க. ஓம் சனீஸ்வராய நம எது சொல்லு. ஓம் ஷம் சனீஸ்வராய நம அப்படின்ற ஜெபம் பண்ணிட்டே இருந்து அதுக்கப்புறம் சிவனோட தியானம் பண்ணும். சரிங்க ஐயா. ஐயா, சனீஸ்வரனும் ஈஸ்வரனும் வேறையா? அப்போ சனிதேவன்னா யாரு? ஆமா, ஈஸ்வரன் வேற, சனீஸ்வரன் வேற. அதுக்கு ஒரு கதை சொல்ற கேளுங்க. ஒரு நாள் சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனை சந்திக்க கைலாச போனாங்க. ஹர ஹர மகாதேவா, சம்போ சங்கரா, ஓம் நம சிவாய, கைலாசவாசா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்ன சனீஸ்வரே, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்கள தர்ம நிர்வாகம்? தேவ தானவ யக்ஷ கிண்ணற மனுஷங்களை கூட ஏதோ 3 திட்டு 6 சாபத்தோட உங்க தயத்தோட இப்படி இருக்கேன் சாமி. கவலைப்படாது. இந்த பாரு சனீஸ்வரே, நீ தர்மத்துக்கு நியாயத்துக்கு சத்தியத்துக்கு பிறத்ததி ஆகிறதுனால உனக்கு இந்த பதவி கொட்டிதினி. இவ்வளவு கஷ்டமான பதவி எனக்கு வேண்டும்னு நீங்க சொல்றீங்களா? உன்னை யாரு திட்டினாலும் என்னே திட்டின மாதிரி தான். உனக்கு யாரு சாபம் கொடுத்தாலும் எனக்கு கொடுத்த மாதிரி தான். ஹர ஹர மகாதேவா, போயிட்டு வர. திட்டுறது உங்களது இல்ல, எத்தனை கதை வேணாம் சொல்லலாம். நில் சனீஸ்வரே. சுவாமி, உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் மேலே உங்க பிரபாவத்தை காட்டுவேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எம் மேலேயும் உங்க பிரபாவத்தை காட்ட முடியுமா? நீங்க கொடுத்த இந்த பதவியை நியாயமா நாங்க காப்பாற்றணும் இல்ல சாமி. அதான் தர்மம், அதான் நியாயம். ஆனால் எம் மேலேயும் பிரபாவம் உண்டா? சாமி, நீங்க தானா எங்களுக்கு இந்த பதவி கொடுத்தது. ஒருவேளை நீங்க என்ன பரீட்சை பண்ண பார்த்தா என்னோட பிரபாவத்தால 7.5 கடிய காலம் உங்களை பிடிச்சு நான் அதை உடிப்பேன். ஆனால் பார்க்கலாமே, உன்னோட சக்தியோட பிரபாவம் என்னன்னு நானும் பார்க்கிறேன். ஆனால் நாளே வந்து உங்களை பிடிக்கிறேன் சாமி. எப்படி பிடிப்பானோ நானும் பார்க்கிறேன். போயிட்டு வரேன் சாமி. என்ன பாதிப்பானா? அது முடியாத காரியம். அவனால பிடிக்க முடியாத இடம் எங்கேயாவது இருந்தால் நான் அங்கே போய் இருக்கிறேன். ஆஹா, சனீஸ்வரே, இப்போ என்னை எப்படி பிடிக்கியோ நானும் பார்க்கிறேன். அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இதான் சரியான இடம். அப்பாடா. சுவாமி பரமேஸ்வரா, 7.5 கடிய முடிஞ்சு போச்சு. வெளியே வாங்க சுவாமி. என்ன சனிச்சரே, உன்னோட சக்தி பிரபாவத்தினால எங்களை கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ பேசிட்டு இருக்கீங்க. எங்க உங்க சக்தி விளைவு? சுவாமி, உங்களை என் பேச்சு வார்த்தைக்காக 7.5 கடிய இந்த மரத்தை கீழே அடிக்கலையா? அதையும் என் பிரபாவத்தால தானே நீங்க இந்த மரத்தை கீழே மறைச்சிருக்கீங்க. சுவாமி, இதெல்லாம் எதுக்கு? நீங்க கைலாசத்துல பார்வதி தேவியோட பிரமத கணம் எல்லாம் பார்க்கும்போது தாண்டவம் ஆடி எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப ஏற்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துலயா? இன்னும் சொல்ல போனா சுவாமி, நீங்க கிருமி கீட்டகத்தோட பக்ஷியோட விசர்ஜனத்தோட கெட்ட வாசனை வர இந்த மரத்தடிக்குள்ள உங்களுக்கு நீங்களே 7.5 கடிய காலம் இங்க இருக்கு இல்லையா?
அதுக்கு என் பிரபாவத்தை இல்லைன்னு சொல்றீங்களா? நான் இவ்வளவு நேரம் இந்த மாதிரி இடத்துல இருந்தானா? சீ 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 சீ. பலா சனீஸ்வரே பலா, உன்னோட சக்தி அமோகம். உன்னோட விளைவு சக்தியால பாதிக்கப்படவாங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் எல்லா பக்தியும் ஸ்ரத்தையும் உன் மேல வச்சு பூசை பண்றாரோ, உங்க சம்துப்தி பண்றாரோ, அவங்களுக்கு சகல சுபயோகம் அருள் தர மாதிரி நான் உனக்கு அருள் தரேன். ஈஸ்வரான்ற பேரு நான் உனக்கு வரமா கொடுத்தேன். இன்னிலிருந்து நீவு சனீஸ்வர என்ற பேர்ல பூக்கள் வாங்க சுவாமி. ததாஸ்து. அதான் நடந்தது கதை. அன்னிலிருந்து சனி பகவான் இருக்கு சனீஸ்வரர் என்ற பேர் வந்துருச்சு. சனீஸ்வரர் கருப்பா இருப்பாருன்னு பார்க்க பயங்கரமா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இது பாரம்மா, சனி பகவான் கருப்பா இருக்கணும் செகப்பா இருக்கணும் என்ற மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அவரு தேவர், கருப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம். அந்த சனி பகவானுக்கு பக்தியோட பூஜை பண்ணா அவரு தங்கமான நிழலில் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அதே பயத்தோட பூஜை பண்ணா நமக்கு பயம் காட்டி அதி கிரூரமா இருப்பான். எது இருந்தாலும் நம்ம பார்க்குற பார்வையில், செய்யற பூசையில், பேசுற வார்த்தையில் வித்தியாசம் இருக்கலாம் தவிர கடவுள்ல எந்த மாதிரி வித்தியாசமும் இல்லை. சரி, இதோட இன்னைக்கு நிறுத்திடுவோம். நாளைக்கு மறுபடியும் சனீஸ்வர மகிமை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. சரிங்க ஐயா, போயிட்டு வரோம். சரிங்க, போயிட்டு வரோம். ஓம் நம சிவாய. சுவாமி, ஆஞ்சநேயர் பாதத்துக்கு கீழே இருக்கிற சனி பகவான் சரித்திர என்னன்னு நீங்க சொல்ல முடியுமா? ரொம்ப சக்தி இருக்கிற ஆஞ்சநேயர் சனி பகவான் அவங்களுக்கு பிடிச்ச நாள் ஆகும் சனிக்கிழமை பிறந்தார். எல்லா ஜீவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கிற அந்த சனி ஒரு முறை ஹனுமான் பிடிக்கிறோம் நினைச்சு கிஷ்கிந்தா பிராந்தத்துக்குள்ள போய் என்ன பண்ணாங்கன்னா, குருமகனே வணக்கம். என்ன நீங்க இந்த பக்கம்? என் கூட ஏதாவது வேலை இருக்கா? வேலை இருக்கு ஹனுமா. நான் பரமசிவனே பிடிச்சி பாதிச்சா நீதான் என் கண் பார்வையில வரல, அதனாலதான் உன்னை பிடிக்கலான் தான் வந்தேன். நீ என்னை எப்படி பிடிப்பாய்? எனக்குள்ள நீ எப்படி வரலாம்? என்னை உன்னால பிடிக்க முடியும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சக்தி என்னன்னு உனக்கு காட்டுறேன். இப்போவே காட்டுறேன். உனக்கு மகாபலசாலி என்ற பேர் இருக்கிறது இல்ல? அந்த பலம் எவ்வளவு இருக்கோ என் கூட மோதி பாக்குறியா? என்னை பிடிக்கலாம்னு வந்து என் சக்தியே பார்க்கலான்னு வந்தியா? நான் இங்க வந்தாவே உங்களை பிடிச்சு பாதிக்கிற மாதிரி தான். நீ உங்களோட சக்தி தொலைச்சிட்ட. இப்போ நான் சக்தி என்னன்னு காட்டுவேன். வா ஹனுமா வா. ஏ சனீஸ்வரர், நீ சொல்லபடியே செய்யலாம்.
ஆஞ்சநேயரே, என்னை மன்னிச்சிரு. உன் சக்தி புரியாம என் துரங்காரத்தோட உன் மேல காட்டுறதுக்கு வந்தேன். அதுக்கு தகர்ற மாதிரி நீவு எனக்கு வேண்டியதே பண்ண. ஜெய் ஜெய ராமா, ஜானகி ராமா, சீதாராமா, பவனராமா, ராம் ராம். என் தாய் தந்த நாமஸ்மரணை பண்ணி உயிரோட இருக்க. இல்லை என்றால் அந்த ஹரிஹர பிரம்ம வந்தாலும் இந்த ஆபத்திலிருந்து அவங்களால காப்பாற்றவே முடியாது. சனீஸ்வரர், இந்த சின்ன சிக்ஸையே தாங்க முடியாத உனக்கு நவகிரகದಲ್ಲಿ பெரிய கிரகம் எப்படி ஆகுவ? இதானா உன் சக்தி? சனிக்கிழமை என்னை கும்பிடுற என் பக்தர்களை நீ ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்த்தை கொடுத்தா உன்னை விட்டுருவேன். ஓ ஹனுமான்ரே, அஞ்சனி மகனே, நான் உனக்கு வாக்கு கொடுத்தா இதினி சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பூஜை பண்ற பக்தரை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் எப்பவுமே உன் கால கீழே தான் இருப்பேன். ஓ ஹனுமான்ரே, வந்த விஷயம் சொன்ன மறந்துட்டேன். உங்க ராமச்சந்திர மூர்த்தி ராமாவதாரம் விட்டு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுக்க போற. அது எப்படி சாத்தியமாகலாம்? நான் நிஜமாக ராம பக்தராய் இருந்தேனே. நீ என் ராம பக்தியோட இந்த கதா சக்தியோட இந்த காலமே பின்பக்கம் திருப்பி என் ராமச்சந்திர பகவானே நான் திருப்பி கொண்டு வரேன். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். எங்கே 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 எங்க ராமர்? எங்கே எங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி? சுவாமி, எங்க விட்டு எங்க போயிட்டீங்க? கடவுளே, அந்த பாவம் நான் என்ன பண்ண சுவாமி? என் ராமர் இருக்காத உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன். இந்த கதா சக்தியோட அந்த ராம பக்தியோட இந்த கால சக்கரத்தை பின்பக்கமா சுத்துவேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராம். ஹனுமா 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 ஹனுமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த காலச்சக்கரத்தை பின்பக்கமா சுத்த முயற்சி பண்றீங்களா? அது அந்த கடவுள்னாலேயே முடியாது. நிறுத்துங்க ஹனுமா, நிறுத்துங்க. இதை விட நாங்க என்ன பண்ண முடியும்? என் ராமரே பார்க்க முடியாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. மரணமே இல்லாத நான் யாருக்காக வாழணும்? எனக்கு வேணும் இந்த வாழ்க்கை. நில் நில் ஹனுமா, நில் நில். என்ன இது?
ஹனுமா உங்க ராமர் தான். அதே உங்க ராமரே இந்த கிருஷ்ணரா வந்தாங்க. அந்த ராமரே இந்த கிருஷ்ணர். குருநாதரே, என் ராமரை எந்த ரூபத்திலேயும் பார்க்க முடியாது. ஆஞ்சநேயர், நான் தான் உங்க ராமர். திரேதா யுகத்தில் ராமர், துவாபர யுகத்தில் கிருஷ்ணரா வந்தேன். நீ வா என் ராமர். கனவுல கூட அப்படி நினைக்கவே கூடாது. என் ராமருடைய திவ்ய ஸ்வரூபத்தை உங்களுக்குள்ள பார்க்க சொல்றியா? நான் மிகப்பெரிய ராம பக்தர். என் ராமர் பத்தி எனக்கே சொல்லுவீங்களா? பாக்குறீங்களா எங்க ஸ்ரீராம சந்திரமூர்த்தி திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர், என்ன இது? ஸ்ரீகிருஷ்ணரே யாருன்னு சொல்றியா? திரேதா யுகத்தில் நான் இருந்தாலும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரான இருந்தாலும் எல்லாமே நான் தான். பக்தர் ஹிருதயத்தில் கடவுள் இருப்பாங்க. கடவுள் ஹிருதயத்தில் பார்த்தால் பக்தரும் இருப்பாங்க. இதோ பார், நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன். நாரதரே, ஸ்ரீராமரே, அப்புறம் நீங்கள் எம் ஹிருதயத்தில் யார் இருக்காங்கன்னு பாரு ஹனுமான். ராமர் அவதாரம் இருந்தால், கிருஷ்ணர் அவதாரம் இருந்தால் அதுக்கு எல்லா மூலம் நான் தான். நான் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ எப்போவுமே என் ஹிருதயத்தில் இருப்ப ஹனுமா. இது 3 கோடி தேவதர் மற்றும் மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுமனே இப்படி நடந்தது. இப்போ புரியுதா அந்த சனி பகவானோட மகத்துவம்? சனி பகவான் ரொம்ப நல்லவர், கெட்டவன் இல்லை. அவர் என்ன பண்ணாலும் எல்லாவும் நம்ம நன்மைக்கு தான். கஷ்டத்தை கொடுக்கறதுனால சனி பகவான் கெட்டவர் இல்லை. நானும் புலவன் தான். இருந்தாலும் காட்டுக்கு போனானா இல்லையா, அது சனி பகவானோட பிரபாவம். அது மனுஷன் மேலே இருந்தாலும் தேவதர் மேலே இருந்தாலும் யார் மேலே இருந்தாலும் அவருடைய தர்மம் அவர் பண்ணுவாங்க. சனி பகவான் தர்மத்தை, நியாயத்தை, சத்தியத்தை அன்ற பாதையில் சிம்மத்தை மாதிரி வருவார். சுவாமி, இன்னி வரைக்கும் நானே மகாபக்தரை நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் உங்க ஹிருதயத்தில் எல்லாரும் இருப்பாங்கன்னு இன்னைக்கு தெரிய விட்டது. என் கரண் திறந்துட்டீங்க சாமி. இது எல்லாம் அந்த சனி பகவான் மகிமா. ததாஸ்து. அது இல்லாம இங்க ராத்திரியில் இந்திர சபை, தேவ சபை நடந்துட்டு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கும் மேல ஸ்ரீசைல மகத்தியம் என்ற புஸ்தகத்தில் சொல்றபடி ஸ்ரீசைல மலைக்கு 30 மடையோட தூரத்தில் ஸ்ரீ பிரமராம்பிகா சமேத மல்லிகார்ஜுன சுவாமி கோவில் உண்டு. அதுக்கு சமானமான கோவில் தான் நம்ம பீரங்குடல இருக்கு. இந்த தேவாலயத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த உலகத்துல எங்கேயும் இல்லாத ரூபத்தில் ஸ்ரீ சுவாமியோட பாதத்தை கீழே சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்களால இந்த சரித்திரம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி. போயிட்டு வரோம்.
வணக்கங்க. சுவாமிஜி இருக்காங்களா? இன்னும் வரல. உங்க பேரு? ரம்யாங்க. சரி, வெயிட் பண்ணுங்க. சுவாமிஜி கூப்பிடுறாங்க. ரம்யா, நீங்க உள்ள போங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், உட்காருங்க. உங்க பேர் என்னம்மா? ரம்யாங்க. சுவாமிஜி, சனீஸ்வரரை பத்தி விவரமா சொல்ல முடியுமா? அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய டைம் வேணும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி, சனீஸ்வரரோட பிரபாவம் போகணும்னா நம்ம பிள்ளையார கும்பிடணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக? இந்த நாரதன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். சனிதேவர் இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ஆரம்பிச்சு எல்லா தேவதையும் தானவர்கள் மனுஷங்கள் எல்லாரும் பிடிச்சு கஷ்டத்தை கொடுக்க முடியும் என்ற கர்வத்தில் இருக்கும்போது அந்த கர்வத்தை அடைக்கணும் என்று நினைச்சு ஒரு நாள் நாராயண நாராயண நாரத முனி அவருக்கு அபிவாதம். நாராயண நாராயண. சனீஸ்வரே ரொம்ப பராக்கிரமசாலி, ரொம்ப சக்தி இருக்கிறவங்களா எல்லாரும் பிடிச்ச இருந்தாலும் சில பேர் விட்டே என்ற அசந்திருப்தி உங்க முகத்துல தெரியுது. உண்மையா சொன்னா குருதேவா. இது பார்க்கவே சொல்ல போனா மகா மகிமான்வதர் மகா பராக்கிரமசாலியா இருக்கிற அந்த விநாயகரை பிடிச்சியா? பிடிக்க முடியுமா? பிடிச்சு காட்ட முடியுமா? 3 கோடி தேவதர்களே பிடிச்சு கஷ்டத்தை கொடுத்தவனு. ஒன்னு சொல்றேன் கேளு. அந்த கணநாதனோட அப்பன் பரமசிவனை பிடிச்சி மரத்துக்கு அடியில வச்சிட்டேன். ஓஹோ, அப்படியா? பிடிக்கிறேன், பிடிச்சு காட்டுறேன், அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு போய் புடிங்க புடிங்க. நான் போயிட்டு வரேன் சனீஸ்வரே. நாராயண. என்ன சனீஸ்வரே, எப்படி இருக்கீள்? எல்லாம் நல்லா இருக்கு கணநாதா. என்ன சனீஸ்வரா, இந்த பக்கம் வந்தீங்க? ஏதாவது விசேஷம் உண்டா? ஒண்ணுமே இல்ல கணநாதரே. என் பிரபாவத்தால எத்தனையோ பேர் பிடிச்சு கஷ்டத்தை கொடுத்த இருந்தாலும் உங்களை மட்டும் விட்டுட்டேன். உங்களை அனுமதியை கொண்டு உங்களையும் பிடிக்கலாம் தான் வந்தேன். பிடிக்கலாமே, ஆனால் ஒண்ணு. என்ன அது கணநாதரே? என்னை பிடிக்க முடியலையா நான் உன்னை விட மாட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு. என் பிரபாவத்தால 3 கோடி தேவர்களை பிடிச்சி கடகடகட ஆட்டம் போட்டவன. அதுக்கு மேல உங்க தந்தையாகு பரமேஸ்வரை பிடிச்சு மரத்துக்கு அடியில வச்சேன் அவனை. பேசிட்டே இருக்கிறதோட ஏதாவது பண்ணலாமே. சரி, நாளைக்கு வந்து பிடிக்கிறேன். செத்த நெல்லிங்க சனிதேவரே, இங்க நீங்க சொன்னது அங்க எழுதிட்டு போங்க. ஆனா நாளே மறந்துடுவாரா? நிறைய சாப்பிடுவாங்க போல இருக்கு. வயிறு நிறைய சாப்பிட்டா மறந்துனானும் மறந்துடுவாங்க. எழுதி கொடுக்கலாம், நமக்கே நல்லது. நாளைக்கு வரேன். நாளைக்கு வாங்க பார்க்கலாம். என்ன சூரிய மகனே, நாளைக்கு வரேன்னு சொல்லி இன்னைக்கே வந்தீங்க? அதென்ன சிவமகனே, இன்னைக்கு வர சொன்னா வந்துட்டேன். அதான் இன்னைக்கு ஏன் வந்தீங்கன்ற. இதுல என்னமோ மற்றம் இருக்கே. விநாயகர் என்னமோ விக்னம் போடுறார்.
ஆனால் இன்னைக்கு முடிஞ்சா நாளைக்கு தானே. ஓ பார்வதி மகனே, என்ன சாயா மகனே, அப்புறம் நான் நாளைக்கு வரேன். இதுல எந்த மாற்றமும் இல்லையோ? நாளைக்கு வந்து பிடிச்சால் எனக்கு ஒன்றுமே இல்லை. வரேன். ஓ சனீஸ்வரே, என்ன கணநாதா? குடும்பம் எல்லாம் தீந்திருச்சு, சாப்பாட குடும்பம் எல்லாம் தீந்திருச்சு. உங்க மகிமால கொஞ்சம் கொடு. ஆமேல இது ஒரு வீண் செலவு. சரி, என்ன பண்றது? ம், ம், ம். ம், ம். ம், இப்போ வயிறெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சனிதேவரே. நாளைக்கு வந்து பிடிங்க. எதுக்கு இருக்காது? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்கல்ல. என்னைய பிடிக்க பாக்குறியா? மறுபடி நாளைக்கு என்ன சொல்லுவாங்களோ என்னமோ. நாளைக்கு வா சொல்றேன். ம், மறுபடியும் வந்தான். ம், இங்க பார். ஐயோ, நாளைக்கே பார்க்கலாம். ச்சே. நல்லா ஆயிடுச்சு. என்னை பிடிக்க பாக்குறியா? மறுபடியும் வந்தான். என்ன கணநாதா? அங்கே பாருங்க. ஐயோ, ம், ச்சே 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 ச்சே. ஆமா. ம். பாப்போம், நாளைக்கு வரான்ல. அப்பா. ஆ, அப்பா அப்பா. ஆ, என்ன கணநாதரே இது? ம், அங்க பாருங்க. ஐயோ, அம்மா, அப்பா. ம், ம். ஆ, போயிட்டு வாங்க. உங்களுக்கு புத்தி வர வரைக்கும் இப்படிதான் கூட மோத பாத்தீங்களா? ಅಮ್ಮ ಅಯ್ಯೋ ಇವರು ಯಾಕೆ ಪುಡಿಕೆ ಒಂದಾಡ ಸ್ವಾಮಿ ಪೋಯಿ ಪೋಯಿ ಇವಲ್ಟ ಒದ್ದಿ ಮೋದನ ಗಣನಾದರೆ ಸ್ವಾಮಿ ಗಣನಾದರೆ ததாஸ்து. என் அகங்காரத்தை என்னை மன்னிச்சிரு சாமி. தப்பு தவற நான் உன் கூட வச்சுட்டேன். அந்த நாரதர பேச்சை கேட்டுட்டு முட்டாள்தனமா நான் இங்க வந்தேன். என்னை மன்னிச்சிரு. என்ன சனிதேவரே, உங்க பிரபாவத்தாலே எல்லா பிராணிகளுக்கும் கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொன்னீல்ல, உன்னோட பிரபாவம் என் மேல காட்ட முடியலையே. உங்க மேல விட்டுருங்க கண்ணநாதரே. உங்க பக்தர் பக்கமும் நான் வரமாட்டேன். தயவிட்டு என்னை விட்டுருங்க கண்ணநாதரே. என்னை விட்டுருங்க கண்ணநாதரே. நமோ நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. அதான் சுவாமிஜி, ஐயப்ப பக்தர்கள் கருப்பு துணி ஏன் போடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன். சனிதேவரே, கூமுடுறேன் ஐயப்ப தேவா. எப்பவுமே சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பான்ற நாமத்தோட என் மலைக்கு வருவாரோ உங்களுக்கு உங்களால கஷ்டத்தை எதுவும் கொடுக்காம நான் பார்க்கறேன். அதனால இந்த சபரிமலை மேல நான் இருப்பேன். உங்க ஆக்ஞை நான் கண்டிப்பா காப்பாத்துறேன் ஐயப்ப தேவா. அதுவும் இல்லாம மாலை போடுற பக்தர்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம நான் பார்க்கறேன். போயிட்டு வரேன் சுவாமி. அதனால இந்த 7 நாட்டி அர்த்தாஷ்டம அஷ்டம சனி நடக்கிறது யார் இருந்தாலும் சரி, கணபதியும் ஐயப்பையும் பூஜை பண்ணா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வணக்கம் மேடம். குருஜி இருக்காங்களாம்மா? இருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சத்யவதி அம்மா வர வேணும். வந்தாங்களாம், பார்த்துட்டு வரேன் குரு. சரி, வெயிட் பண்ணுங்க. சுபம். வணக்கம் மேடம். சுவாமிஜி கூப்பிடுறாங்க. வணக்கம், உட்காருங்க. சாரு குழந்தைகள் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க குருஜி. ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்ச நாளா கோவம் அதிகமாயிடுச்சு. பசங்களை அடிக்கிறாங்க, என்ன திட்டுட்டு இருக்காங்க. டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணோம். அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் குருஜி. ஒரு நாள் சாரை இங்க கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள அவரோட ஜாதகத்தை நான் பார்க்கறேன். சரிங்க ஐயா. என்னங்க என்னங்க? ஹலோ சாரு. சொல்லு சத்யா. ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு காலையில நம்ம ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்தேங்க. இன்னும் அந்த பைத்தியம் உனக்கு போவே இல்லையா? ஆனா இப்போ என்ன பிரச்சனை? உங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஐ எம் ஆல் ரைட்.
கொஞ்ச நாளா நீங்க சரியா இல்லைங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுதுங்க. அதான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாம்னு போனேங்க. என்ன சொன்னாங்க? உங்க புருஷனுக்கு நல்லா இல்ல, அது நடக்குது இது நடக்குது, அந்த ஹோமம் பண்ணும் இந்த பூஜை பண்ணும் சொன்னாங்களா? பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்களா? அப்படி ஒன்றும் சொல்லலைங்க. உங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நான் உங்களோட பேச்ச கேட்டேன்ல, இந்த ஒரு வாட்டி என் பேச்ச நீங்க கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸுங்க, இந்த ஒரு வாட்டி போயிட்டு வர. சரி. என்னங்க உள்ள போலாம். சனிதேவர் எல்லாருக்கும் எந்த கஷ்டம் தராம எல்லாரையும் நல்லா பார்ப்பாங்க. சரி சுவாமிஜி, சரி சுவாமிஜி. உள்ள உட்காருங்க, நான் வரேன். உட்கார்றதுக்கு நான் வரல, என்னமோ சொல்றீங்களாமே, இங்கே சொல்லுங்க. சரி, உங்க இஷ்டம், இங்கே சொல்றேன். இந்த பாருங்க ஹரிச்சந்திர பிரசாத், உங்களுக்கு இப்போ 7 நாட்டு சென்று நடக்கிறது. சனீஸ்வரன்னா பயமில்லாதவன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஜென்ம நட்சத்திரக்குள்ள சில ஸ்தானங்கள்ல இருக்கும்போது அந்த சனி பிரபாவத்தை ஜாஸ்தியா இருக்கும். ஏ மூடு வாயே. உன்னோட ஜாதகம் பத்தி உனக்கு தெரியுமா? மத்தவங்கள ஜாதகத்தை பத்தி லெக்சர் கொடுக்கறிய? நீ நடக்க போறதெல்லாம் முன்கூட்டியே சொன்னா இந்த எர்த்குவேக், சுனாமி, வால்கனோ, பாம்பு வெடிக்கிறது எதுக்கு நடக்கும்? இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் இந்த டேஞ்சர் சிச்சுவேஷன் பத்தி கவர்மெண்ட்டுக்கு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க சொன்னது நடந்திருந்தால் இந்த ஆசை நஷ்டம், உயிர் நஷ்டம் நடந்திருக்காது. என்னது 7 நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியா? இது பிடிச்சா மனுஷன் ஆடி போவானா, பயந்துடுவானா? இந்த சனி தேவரனா எல்லாருக்கும் பயமா? என்ன சனி தேவரா கிணி தேவரா? எங்க இருக்கான்? தம் இருந்தா வர சொல்லு. ஆம்பளை ஆனா என் முன்னாடி வர சொல்லு. அவனும் நானும் பார்த்திருவோம். அவன் எங்கேயோ இருந்து கதையை சொல்லக்கூடாது. அந்த லோகத்தில் அவனை ஆம்பளைன்னா இந்த லோகத்தில் நான் தான் ஆம்பளை. என்ன பயந்துட்டு போகணுமா? எனக்கு இருக்கிற பணம், ஆளுங்க, ப்ராப்பர்ட்டி, பொலிட்டிக்கல் பவர் முன்னாடி அவனை பயந்துடுவான், ஓடிடுவான். சொல்லு உன் சனிதேவர்கிட்ட. மிஸ்டர் ஹரிச்சந்திர பிரசாத், உங்களுக்கு இருக்கிற உடல் வலிமையினால, அர்த்தத்தின் வலிமையினால, அரசாங்க பலத்தினால கண்ணு மூடிட்டு திமிரோட உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அந்த கடவுளை திட்டுறியா? 33 கோடி தேவதர், 66 கோடி ராட்சசர், ஜீவகோடி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாகும் அந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரே ஆட்ட வச்ச அந்த சனீஸ்வரே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன. இந்த உலகத்தில் கடவுளை அவமானப்படுத்தி நல்லா இருக்கவனை யாருமே இல்லை. என்னது உங்க லோகத்துக்கு வந்தா அவரோடைய மோதுவியா? சனி பகவான் அருள் கொடுத்தா அஷ்டைஸ்வரிய கிடைக்கும். அதே அவருக்கு கோபம் வந்தா எல்லா கஷ்டமும் கொடுப்பார். நீ அவரை தூஷணை பண்ணதுனால உங்களுக்கு எல்லா கஷ்டம் வரும். இங்க பாருங்க ஹரிச்சந்திர பிரசாத், ஜோதிஷ்யம் ஒரு முட்டாள்தனம் பண்றியா? ஒரு மாசத்துல ஒரு நல்ல முகூர்த்தம் இருந்தால் 1 லட்சக்கணக்கில் கல்யாணம் நடக்கும். அது அவங்க முட்டாள்தனம் நினைக்கிறியா? இங்க பாருங்க ஹரிச்சந்திர பிரசாத், ஜோதிஷ்யம் பார்க்கறது முட்டாள்தனம்னு சொல்றது எல்லாருமே பின்னாடி அந்த ஜோதிஷம் மேல நம்பிக்கை வச்சே வாழ்றான். பலியாகிறவங்க உங்க மாதிரி ஆள் தான். கடைசியில நீவு மறுபடியும் இங்கதான் வருவே. அதுவும் பார்ப்போம். வாங்க போலாம்.
ஓம் ம். ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா 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 ஹீ யாரா நீ போடா சினிமாரியா இருக்கான் போடா வந்து வண்டி ஏறுங்க அந்த பூலோகத்தில் ஒரு மனுஷன் தற்காலிகமானது ஒரு விலமை அர்த்தின் பலம் ராஜகீய பலம் பார்த்தது சனிதேவரா கினிதேவரான்றது அவரு அந்த லோகத்துல ஆம்பளையானா நான் இந்த லோகத்துல ஆம்பளை இருந்தா என் முன்னாடி வர சொல்லு என்ன ஆகுதோ பாப்போம் என்ற கௌரவத்தோடு எங்களை கூப்பிட்டாங்க இந்த சனிதேவரோட அமோகமான சக்தி என்னமோ அவனுக்கு காட்டியே ஆகணும் இல்ல அப்படியே நமக்கு பூஜை பண்ற பக்தர்களும் அவங்களும் காப்பாற்றணும் இல்ல நம்ம புறப்படலாமா ஒரு மகாபக்தர் அன்பால கூப்பிட்டான் இல்ல பூலோகத்துக்கு வந்தோம் இந்த பூமி தாய் ஆசீர்வாதம் வாங்குவோம் தாய் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா கலிபாரத்தை எல்லாம் உங்க தலைமையிலே இருக்கு கீழே வான்னு சொன்னான் என் லோகத்துக்கு வான்னு சொன்னான் நான் என்னான்னு காட்டுறேன் அண்ணா வந்தோம் என்ன பண்ணுவானோ என்னமோ இனிமேல் தான் பார்க்கணும் இல்ல போலாமா போலாமா பாப்போம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹ சுவாமியே நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹ சுவாமியே நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹ சுவாமியே நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம விரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதம் காமதேனுவே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம விரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதம் காமதேனுவே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம விரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதம் காமதேனுவே. ஓம் ஸ்ரீ சாயிராம். ஓம் ஸ்ரீ சாயிராம். ஓம் ஸ்ரீ சாயிராம். அம்மா காஃபி. நீ ஏன்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுல என்ன இருக்குமா வா. இவரு அர்த்தாஷ்டம சனி பாதிக்கப்பட்டவர். இதுல என்ன அம்மா சிரமம் இருக்கு? இன்னும் எத்தனை நாள் தான் நீ சமைச்சு போடுவேன்? என்னப்பா அப்படி சொல்ற? பையனுக்கு அம்மா பண்றது சேவைன்னு சொன்னா எப்படி? அத நான் பண்ணணும், என் கடமை. பாசம்னா அதுதான். நீ சொன்னது உண்மைதாம்மா. ஆனால் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. அப்பையிலேருந்து எல்லாமே நீ தான் என்னை பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ அவமானத்தை தாங்கி ரொம்ப வளைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாம என்னை வளர்த்துனாம்மா. என்னை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கி இப்போ நல்லா செட்டில் ஆகிற வரைக்கும் நீ தான் பண்ண. இன்னும் என்னம்மா பண்ணோம்? எவ்வளோ பாசம் இல்லைன்னா தெய்வம், குரு, தந்தை, தாய் என்றது இல்லாமல் தாய், தந்தை, குருவு, தெய்வம் என்ற முதல்ல தாய் தான் பெருசுன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலாவது உனக்கு சேவை பண்ண வாய்ப்பு, பெத்த தாய்க்கு ருணம் தீக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுமா. அப்போதான் இந்த ஜென்மத்துக்கு ஒரு அர்த்தம். உன்ன மாதிரி பையனை பெத்ததுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்டா. பெரிய வார்த்தையில பேசாதம்மா. உன்னோட அன்பால தாண்டா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஆனா நரம்பெல்லாம் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்கடா. இன்னும் கொஞ்ச நாள்ல என் காலோ கையோ வேலை செய்யாம போச்சுன்னா? அப்படி நடக்காதம்மா. அப்படி நடந்தால் அந்த கடவுளே பக்தியோட ஜெயிச்சுட்டு நான் உன்னை குணப்படுத்த வைக்கிறேம்மா. உனக்கு நல்ல பொண்ணா பாத்திருக்கேன்ப்பா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடா. இன்னும் கொஞ்ச நாள் என்னை தாய் பாசத்துக்கு தூரம் பண்ணாதேம்மா. வரேம்மா. மம்மி, மம்மி,
நல்லா தூக்கத்தில் இருக்காங்க போல. அம்மா அம்மா, எப்பப்பா வந்த? நீ தூங்கும்போது தானே வந்தேன். சாரிப்பா, போய் கால் கையெல்லாம் கழுவிட்டு வா. ஆல்ரெடி கை காலு கழுவிட்ட. சரி. நீ சாப்பிட்டியா? ஆ, ஆ, ம். ம், சமைச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. எதுக்குமா பொய் சொல்ற? உன்னோட உடம்பு முக்கியமா? சாப்பிட சொன்ன இல்ல. சரி, நான் சாப்பிட்டு வைக்கிறேன். ஓகே. போதும்பா. நான் சாப்பிட்டு வைக்கிறேன். நீ எத்தனை வாட்டி சாப்பிட்டு வைக்கல, இந்த வாட்டி நான் சாப்பிட்டு வைக்கிறேன். ஆ. நான் சொன்னது புரியுதில்ல? இனிமேல்ட்டு எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ம், உன் உடம்பு முக்கியம். ஆ, போதுமா? இன்னும் சாப்பிட வைக்கணுமா? ம், போதுமா? சரி. ஆகாஷ், அம்மா, என்னாச்சும்மா? அம்மா, ஆகாஷ். ம், அம்மா. டே அவினாஷ், அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள்ரா. என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ சீக்கிரம் வாடா. முடிஞ்சா இன்னொரு டாக்டரை அழைச்சிட்டு வாடா. ப்ளீஸ்ரா, சீக்கிரம் வாடா. அம்மா. ஆகாஷ், என்னாச்சு? அவினாஷ், என்னாச்சுன்னு தெரியல. ஒரு வாட்டி பாடுறா ப்ளீஸ். சடனா மயக்கம் போட்டு விழுந்துட்டான்டா. பாடுறா. அவினாஷ், நீ இங்கே உட்கார்ற. என்னாச்சு அவினாஷ்? ஒரு நிமிஷம். அவினாஷ், என்னடா அப்படி பாக்குற? அம்மாக்கு என்ன சொல்றா? ஆகாஷ், அம்மா நிறைய யோசிக்கிறதுனால நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு. டைம்க்கு ஊசி போடாம அசால்ட்டா இருக்கிறதுனால நரம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு ஆகாஷ். அம்மா. ஆகாஷ், அம்மானால நடக்க முடியாது. இனிமேல்ட்டு வீல் சேர்ல தான் உட்காரணும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. எவ்வளோ செலவாகினாலும் பரவாயில்ல. அம்மாவை திரும்பி நான் நடக்க வைக்கிறேன். ஆகாஷ் ப்ளீஸ். டாக்டர், நீங்களாவது செக் பண்ணுங்க ப்ளீஸ். ஆகாஷ், நீ வருத்தப்படுறதுல தப்பில்லை. நான் போன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், உனக்கு தெரியுமில்ல? நீ எவ்வளோ செலவு பண்ணாலும் அம்மாவை குணப்படுத்த முடியாது. அதுவும் இல்லை, அம்மாவை நடக்க வைக்க முடியாது. அந்த கடவுளை நான் கும்பிடுறேன். அம்மாவை கண்டிப்பாக நான் நடக்க வைக்கிறேன். ஓகே, உன்னோட முயற்சி நீ பண்ணு. முயற்சி பண்ணா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவேன். ஓகே, குட் லக். டேக் கேர். மா.
ஓம் ஸ்ரீ சூரியபுத்திராய நம. ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய 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 நம. வணக்கம் குருநாதரே. ஆயுஷ்மான் பவா. என்ன அப்பா, எங்க அம்மாக்கு திடீர்னு நரம்பெல்லாம் சத்துவ போய் நடக்க முடியாம போச்சு. டாக்டர்கிட்ட காட்டினா அவங்கள என்னன்னா வீல் சேரில் தான் வாழ்க்கைன்றாங்க. எனக்கு எங்க அம்மா தான் உயிர். எவ்வளவு வேலை நான் செலவு பண்றேன், ஆனால் மறுபடியும் எங்க அம்மா நடக்கணும். அதனால உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பண்றது சொல்லுங்க குருநாதரே. உங்க அம்மா குணப்படுத்துறதுக்காக எவ்வளவு வேணா செலவு பண்றேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு பணத்தால ஒன்றும் பண்ண முடியாதப்பா. இந்த நவகிரகத்துல சனீஸ்வரர் ஒருத்தர் தான் இந்த சிராவண மாசத்தில் நீல துணியோட இன்னும் எள்ளெண்ணெயோட 9 இரும்பு தீபத்தோட விளக்கேத்துனா கண்டிப்பா உங்க அம்மா குணமாகுவாங்க. நீங்க சொன்னது பண்ணா எங்க அம்மா குணமாகுன்ற தைரியம் எனக்கு வந்துருச்சு. சரிப்பா, நான் சொல்ற மாதிரியே பண்ணப்பா. சரி குருஜி, நீங்க சொன்னபடியே பண்றேன். வரேன். ஆஹா, நம்பவே முடியல. உண்மையாலவே நம்ப முடியல. ஆகாஷ், உன்னோட முயற்சி சக்சஸ் ஆயிடுச்சு. ஓம் சன் சனேஸ்வராய நமஹ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூடா, கங்க்ராட்ஸ். மெடிக்கல் ஃபீல்ட்லயே இது ஒரு மிராக்கிள். ஓம் சம் சனேஸ்வராய நமஹ.
டேய் பரதேசி நாயே, என்ன ஏன்டா அடிக்கிற? உனக்கு ஏதோ சனி பிடிச்சிருக்கு. நீதான் உனக்கு தான் பிடிச்ச உனக்கு தாண்டா பிடிச்சிருக்கு. ஏய் என்னங்க பிரச்சனை? இது வீடா கடத்தருவா? சினிமாரியா வந்துட்டான் என் உயிர் வாங்குறதுக்கு. ஹலோ சொல்லுங்க. என்ன 8 பேர் செத்து போனாங்களா? நான் இப்ப வரேன். வாட் ஹேப்பன்? என்ன நடந்தது சார் இன்னைக்கு ஷார்ட் சர்க்யூட்டால 8 உயிர் போயிடுச்சு சார். மை காட், இத்தனை பேர் இருக்கீங்க, என்ன பண்ணோம் பண்ணோம் சார், எல்லாமே பண்ணோம், ஆனா காப்பாற்ற முடியல. அப்ப உட்காந்து அழுவு. சார் நீங்களே அப்படி சொன்னா எப்படி சார்? நாள் ஃபுல்லா எங்கள்கிட்ட தான் வேலை செய்வாங்க, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னங்க என்னங்க கூப்பிட்டுட்டே இருக்க, கண்டுக்காம இருக்கீங்க, என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன நடக்க கூடாதோ அதே நடந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரியில ஒரு பெரிய லாஸ். 8 பேருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு அங்கேயே செத்து போனாங்க. ஒர்க்கர்ஸ் வேற. சத்யா 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 ஹலோ டாக்டர், நான் ஹரிச்சந்திர பேசுறேன். திடீர்னு சத்யா மயக்கம் போட்டு விழுந்தது. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வரீங்களா? யா வந்துட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ. சத்யா ஹலோ சார். வாங்க டாக்டர். என்னாச்சு சார்? ஃபேக்டரியில நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொன்னதும் மயக்கம் போட்டு விழுந்தது. டென்ஷன் படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? என்னாச்சு சொல்லுங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? என்னங்க நடக்குது? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல. பண்ணதெல்லாம் ஒண்ணுதான். எனக்கு இருக்கிற சக்திய பணமும் பார்த்து திமிரால கண்ணு மூடிட்டு யார்கிட்ட என்ன பேசுறானே தெரியாம அந்த பகவான் ஸ்வரூபமா இருக்கிற அந்த சனி பகவானே நான் திட்டினேன். நமக்கு நல்லது சொன்ன அந்த ஜோதிஷ பண்டிதரை, தெய்வ சாஸ்திரான அந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை கண்ணா புண்ணான்னு ஏசி அவமானப்படுத்தி நான் பண்ண பெரிய தப்பு. நான் பண்ண இந்த பெரிய தப்புனால உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் அநியாயத்தை நடந்தது. இப்ப ஒன்னும் பண்ண முடியாத முட்டாளா இருக்கிறான். சனி பகவான் கோபம் எப்படி இருக்கோ இப்போ என் கண்ணால தெரியுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம். என்னங்க என்னங்க டென்ஷன் ஆகாதீங்க. நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க. என்னங்க வாங்க முதல்ல. டேய் இங்க வா. வணக்கம் சார். உங்க சார் இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. ஹரிச்சந்திர பிரசாத் வாங்க வெளியே. சார் நீங்க ஒரு வாட்டி கீழே வரணும். உள்ள வாங்க சார், பேசலாம். வேண்டாம் சார், இங்கே வாங்க சார் பேசலாம்.
வணக்கம். என்ன விஷயம்? சார், உங்க ஃபேக்டரி கடன் பிரச்சனையில இருக்கு. நீங்க என்னோட கடன் உடனே தீர்த்தணும். சார், உங்க ஃபேக்டரி கோர்ட்டு கச்சேரியில இருக்கு. அது எப்போ முடியுமோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு பணம் தேவை. ஸோ எங்க பணம் உடனே கொடுத்துருங்க. பொறுமையா எல்லா கடன் தீர்த்துவேன். இப்போ என்னால எதுவும் கட்ட முடியாது. எனக்கு 3 கோடி வரணும். எனக்கு 4 கோடி வரணும். எனக்கு 2 கோடி வரணும். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு 5 கோடி. எப்போ கொடுப்பீங்க? இப்போ உடனே பணம் கட்ட சொன்னா நான் எப்படி கட்டுவேன்? ஃபேக்டரி வேற கோர்ட்ல இருக்கு. அது முடிகிற வரைக்கும் என்னால எப்படி கட்ட முடியும்? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க ஹரிச்சந்திர பிரசாத், அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்க. என்ன பண்றது யோசிச்சுட்டு சொல்லுங்க. என்கிட்ட எதுவுமே இல்ல. என்ன புரிஞ்சுக்கோங்க. தயவிட்டு இந்த கோர்ட்டு கச்சேரி முடிகிற வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லாதன்னு போய் சொல்லாதீங்க. அவ்வளோ பெரிய வீடு இருக்கு, 50 லட்சம் கார் உண்டு. எங்க கடன் எல்லாம் தீர்த்துற வரைக்கும் உங்க சொத்து பணம் எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல இருக்கும். உங்க கடனுக்காக உங்க வீடு ஜப்து பண்றோம். ஓ, அப்படியா? சத்யா, இன்னையிலேருந்து இந்த வீடு நமதில்லை. வாங்க போலாம். சத்யா, தம்ம ஒரு வாட்டி குருநாதரை சந்திச்சு மன்னிப்பு கேட்டி அவரு காலில் விழுவோம். அப்போ அவங்கள கேவலமா பேசிட்டு இப்போ போய் மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எங்களை மாதிரி மனுஷங்க இல்லை. சொன்னா சொல்லட்டும். சொத்தெல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வா போலாம். குருஜி, ஜேஷ்டா தேவி சனி பகவான் கதை நிறைய கேட்டோம். நீங்க கொஞ்சம் அந்த விவரத்தை எங்களுக்கு புரிய வைக்கிறீங்களா? சொல்றேன். ஒரு நாள் சனீஸ்வரர் தவம் பண்ணும்போது ஜேஷ்டா தேவி அங்க வந்தார். அப்ப என்னாச்சுன்னா, என் அழக பார்க்காத உன்னோட பார்வை எங்க விழுந்தாலும் அங்க தரித்திரம் பிடிக்கும். எல்லாம் நாசமா போகும். இது நடந்தே தீரும், நடந்தே தீரும். காமத்தால கண்ணு மூடிட்டு கட்ட புருஷனுக்கே சாபம் கொடுக்கிறியா? இது வரைக்கும் லக்ஷ்மி தேவியோட அக்கா ஜேஷ்டா தேவியால எல்லாரத்தோட பூஜை வாங்கிட்டு, நல்லா பேரு வாங்கிட்டு, எல்லாரத்தோட பூஜா பக்தி வாங்கிட்டு, இன்னிலிருந்து தரித்திர லட்சுமியா பேர் வாங்குவ. எல்லாரும் உன்னை தரித்திர லட்சுமின்னு சொல்லுவாங்க. உங்க முகத்துல யாரு முழிச்சாலும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. விடிய கால் உங்க பேரு சொன்னா எல்லா ஐஸ்வர்யத்தை போய் அவங்க தரித்திரனாகுவீங்க. இதே உன்னோட சாபத்துக்கு என்னோட சாபம். திரிமூர்த்தி அவர்களுக்கு வணக்கம். தாயி ஜேஷ்டா தேவி, உன்னோட சாபத்தால திரிமூர்த்தி என்ற நாங்களும் சனீஸ்வரோட பிரபாவத்துக்கு அனுபவிக்கிறோம். உலகமெல்லாம் குழப்பமா இருக்கு. உங்க சாபத்தை திருப்பி வாங்கிக்கோ. திரிமூர்த்திகளுக்கு வணக்கம். இந்த சாபம் 7 சனி, அர்த்தாஷ்டமா, அஷ்டம சனி சமயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலிக்கும். வேற சமயத்துல எல்லாம் வரமும் சுபமும் கொடுக்கிற சாமியா பேரு வாங்குவாங்க. சனேஸ்வரே, எப்பவுமே நீ தலை நீட்டி இருக்க கூடாது. ரொம்ப நன்றி சுவாமி. அதான் நடந்தது. வணக்கம் குருஜி. ரொம்ப நன்றி குருஜி. சரிங்க ஐயா, போயிட்டு வருவோம். போயிட்டு வரேன் நன்றி ஐயா.
ஹரிச்சந்திர பிரசாத், வாங்க உட்காருங்க. உங்க முன்னாடி உட்கார்ற இது நான் தொலைச்சிட்டேன். இனிமேல்ட்டு உட்கார முடியாது குருஜி. దైవ శాస్త్రమాన జ్యోతిష శాస్త్రத்தை நான் கிண்டல் பண்ணேன். குரு பூஜை, குருதேவ, குரு பிரம்ம ஆனா உங்களை அவமானப்படுத்தினதுக்கு எனக்கு வேண்டியது நடந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த சனிதேவர் அருள் மூலமா அஷ்டைஸ்வரிய நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் அந்த தாய் பால் குடிச்சு அந்த தாயை அவமானப்படுத்த மாதிரி நான் நடந்துட்டேன். அதுக்கு எனக்கு வேண்டியது நடந்துச்சு. அந்த சனிதேவர் ஆக்கிரகத்துக்கு அஷ்ட தரித்திர ஆகிட்டேன். அஷ்ட ஐஸ்வர்ய போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க மன்னிச்சிட்டீங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு 1000 கோடி நினைச்சதான் கடிச்சு இங்கேருந்து போயிடுறேன் குருஜி. ஹரிச்சந்திர பிரசாத், நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. உங்களுக்கு தப்பா நினைக்கலன்னா உங்க நிலைமை நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த சனிதேவரை பூஜை பண்ணிட்டு இங்கே இருக்கலாம். கேசவா, இது குருவோட பிரசாதத்தை நான் ஏத்துக்கிறேன். சுபம் புயா, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க. வரேன் குரு. போயிட்டு வாங்க. இன்னைக்கு வேலைக்காரங்களை வரலையா? வரலைங்க. ஃபோன் பண்ணிட்டு லேட்டா வருவோம் சொன்னா. ம். ஹாய் மை டியர் சன், வா உட்காரு. டேடி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லு. அதுக்கு எதுக்கு பர்மிஷனு? அது என்னடா அது இதுன்னு அங்கே இங்கே பார்க்குற? அது என்னன்னு சொல்றா. உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுப்பா எங்களுக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகள் உங்க அம்மா மாதிரி நல்லவரா? யாருப்பா அந்த பொண்ணு? நல்லா படிச்சிருக்காளா? அழகா இருப்பாளா? அப்பா, ஆரம்பிச்சாச்சுடா மருமகள் பாத்தி சிபிஐ என்கொயரி. அந்த பொண்ணு பேரு சாந்தா. வெரி குட் நேம், சாந்தா. வணக்கம் அங்கிள். ஓ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. உனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டோம். யூ கேன் ப்ரொசீட். எங்களுக்கு சிரமம் மிச்சம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஸோ மச். ட்ராப் பண்ணிட்டு வரேன். போலாம். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருமா உட்காருமா. லக்ஷ்மி. வந்துட்டு இருக்கேங்க. ஐயோ, நான் சுகர் பேஷண்ட்டுங்க. வேணாம்ப்பா. சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. கூச்சப்படுது. அம்மா, அம்மா என்னாச்சும்மா? எழுந்திரிங்க. அம்மா என்னாச்சு? எழுந்திரிங்கம்மா, எழுந்திரிங்க அம்மா. எப்படி இருக்கு டாக்டர்? மேடம் உடம்புல எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்க. பல்ஸும் நல்லா தான் இருக்கு. மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா நினைக்கிறேன். அதான் மென்டலா டிஸ்டர்ப் ஆகினார். எப்போ குணமாகும் டாக்டர்? இப்போ அப்போன்னு சொல்ல முடியாது. எப்பயாவது குணமாகலாம். இல்லன்னா எத்தனை வருஷம் வேணா எடுக்கலாம். மனவியாதிக்கு மருந்தே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அந்த கடவுளே இருக்கார். தேங்க்யூ டாக்டர். வரேங்க. ஓம் சம் சனீஸ்வராய நம. ஓம் சம் சனீஸ்வராய நம. வணக்கம். ஓம் சம் சனீஸ்வராய நம. 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 குருநாதரே, என்னப்பா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை.
ஜாதகம் பார்த்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அஷ்டமா அர்த்தாஷ்டம சரி நடந்ததுன்னு எங்கள் ஜோசியர் சொன்னாங்க. நீங்களே ஏதாவது வழி பண்ணி எங்கள் அம்மாவை குணப்படுத்தணும். இதை பாருப்பா, ஒரு நாளும் கருப்பு துணியோட விளக்கேற்றி எள்ளெண்ணெயோட மெருக்கு பக்கமாக வச்சு கும்பிட்டா சனி பகவான் அருள் கிடைக்கும். இந்த மாதிரியே பண்ணுங்க. அம்மா, ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்த சனிதேவல் அருள் மூலமா நம்ம கஷ்டத்தை எல்லாம் போயிடும்னு சொன்னாங்க. அதனால உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லி அந்த சனிதேவரை நான் கும்பிட்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவேம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். என்ன சாந்தா, ஆஃபீஸ்க்கே வரமாட்டேங்கிற? ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். சாந்தா, நான் போயிட்டு வரேன் ராஜா. சாந்தா, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கடவுள் நினைச்சபடிதான் எல்லாமே நடக்கும். என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியல. என்னை உன்கிட்ட கூட்டிட்டு போயிடு. நான் காதலிச்ச அவரு கூட கல்யாணம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு என் கையில இருந்து போயிடுச்சு. அவரே என் லைஃப்ல இல்லாதப்போ நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? வா. உனக்காக நீ வாழணும் தங்கச்சி. எதனாலனா உனக்கு பிடிச்சவனு கூடிய சீக்கிரம் உன்னோட புருஷனாக போறான். இது சத்தியம். இல்ல ஐயா, நடக்காது. அந்த வாய்ப்பு என் கையில இருந்து போயிடுச்சு. இல்லம்மா, கண்டிப்பா நடந்தே ஆகணும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உனக்கு பிடிச்ச ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்ரீகிருஷ்ண அஷ்டோத்தரை படிச்சு ஒவ்வொரு நாளும் சுவாமியை கும்பிடு. சாமி சந்நிதியிலே இரு. நீ நடிச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். உன்னோட அண்ணன் மாதிரி சொன்ன கேட்டுக்க, எல்லா சுபமே நடக்கும். சுபம். உட்காருங்க. நவக்கிரகத்துக்கு கடவுள் மேல சக்தி இருக்கா குருஜி? சொல்றது கேளுங்க. நவகிரக பத்தி தப்பா பேசுறது, அவமானப்படுத்துறது, ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி நாசனமா போகுதோ சொல்றது கேளுங்க. ரொம்ப நாள் பின்னாடி மகா சிவபக்தன், எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவன் அந்த ராவணன் ஒரு நாள் நாராயண நாராயண நவக்கிரக தேவதரே இந்த நிலைமையில இருக்காரு. 3 கோடி தேவதர்களுக்கும் 30 லட்சம் ராட்சசங்களுக்கும் 3 கோடி ஜீவராசிகளுக்கும் எல்லா கஷ்டங்களையும் கொடுத்து நீரு குடிக்க வைப்பேங்கிற சக்தி இருக்கிற நீங்களே இந்த ராவணா பிரம்மத்துக்கு பாதத்துக்கு கீழே வந்துட்டீங்க. தர்மத்துக்கு, நியாயத்துக்கு, சத்தியத்துக்கு இந்த அதர்மத்துக்கு வேலை செய்வீங்களா? இந்த ராவணா பிரம்ம தடுத்து நிறுத்தது யாருமே இல்லையா? எல்லா சாஸ்திரம் படிச்சவங்களே அந்த ஆதிசங்கர் அருள் மூலமா அந்த ஆத்மலிங்கத்தை சம்பாதிச்சிட்டீங்க. மிகப்பெரிய பராக்கிரமர் ராவணா பிரம்மா. நீ சிவனோட பக்தரா இருந்ததுனால உனக்கு இதெல்லாம் வசதி உண்டு. என்ன நாரதா, சூரியன் கிழக்கு பக்கமா வரலனாலும் நம்பலாம் தவிர நீவு நாராயண மந்திரம் விட்டு நமசிவாய மந்திரத்தை ஜபிக்கிறானா? நம்பவே முடியலையே. மகாதேவ மந்திரம் ஜபிக்கிறானா? இதுல எதுவும் மர்மம் இல்லையே. இதுல என்ன மாற்றம் இருக்கு ராவணா? ஜெகநாதரு ஜெகதீஸ்வரு ஒண்ணுதானே?
नाराधा அவங்க கர்மத்துக்கு அவங்களே பொறுப்பு. நவக்கிரக தேவதர்களே, உங்க மகிமா உங்க சக்தி சரியா காட்டினீங்க. ஆமா நாரதரே, எங்களை பக்தியோட யாரு கும்பிடுவாங்களோ அவங்களுக்கு எல்லா சௌக்கியம், எல்லா சுகம், அஷ்டைஸ்வர்யமும் நாங்க கொடுப்போம். நாரதரே, என்னை மட்டும் இல்ல, இந்த நவகிரகத்திலே எந்த கிரகத்துக்கு அவமானப்படுத்தினாலும் நாங்க என்னன்னு காட்டுவோம். அதுவும் இல்ல, எல்லா கஷ்டங்களும் கொடுப்போம். அந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல, அப்ப நான் எதுக்கு இங்க? வர நவகிரகர்களே, நாராயண நாராயண. அதுக்காக நவகிரக பத்தி யாரும் தப்பா பேசவே கூடாது. ஐயா, மந்தப்பள்ளி சனீஸ்வர கோயிலை பத்தி எங்க எல்லாருக்கும் விவரமா சொல்ல முடியுமா? மந்தப்பள்ளி சனீஸ்வர ஆலயம் அது ரொம்ப பழைய தேவாலயம். பகவான் சனீஸ்வரே வந்து அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த உலகத்துல எங்கே தேடினாலும் அந்த மாதிரி தேவாலயம் கிடைக்காது. அந்த இடத்துல முனிகளும் எப்பவுமே தவம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அஸ்வத்தா பிபலான்ற 2 அரக்கர்கள் இருந்தாங்க. அஸ்வத்த ராவி மரத்த ரூபத்தில், பிபலத்த பிராமண ரூபத்தில் சமயத்தை பார்த்து பண்ற யக்ஞ ஆகம் எல்லாம் கெடுத்துட்டு இருந்தாங்க. தவம் பண்ற முனிகளை ஹிம்சை பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்து சில முனி அவரு கௌதமி தெற்கு பக்கம் தவம் பண்ற சூரிய புத்திரன் சனீஸ்வர் அவர்களை பார்க்க போனாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சூரிய மகனே ரக்ஷமாம். பிரணாமம் முனிகள் பிரணாமம். அஸ்வதா பிபலான்ற 2 அக்காரக்கள் நாங்க பண்ற யக்ஞம் எல்லாம் கெடுத்துறாங்க. எங்கள் எல்லாம் அவமானப்படுத்தி பிராமணர்கள் எல்லாம் நாசனம் பண்றாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த அக்காரக்களை கொலை பண்ணி நம்மளை காப்பாத்துங்க சனீஸ்வர பகவான்ரே. குருநாதரே, என் தபசு முடிஞ்ச உடனே அந்த 2 ராட்சசர்கள் நான் சாவடிக்கிறேன். சனீஸ்வரே, நாங்க எங்க தவமும் சக்தியும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க உடனடியாக அந்த அக்காரக்களை கொல்லி எங்களை காப்பாத்துங்க சனீஸ்வரே. சரி, அந்த 2 ராட்சசர்கள் வேலை நான் பாக்குறேன். கூமுன்றம் சனீஸ்வரே. ஓ நம சிவாய. வாங்க வாங்க. சனீஸ்வரே, உங்களால கொல்லப்பட்ட அந்த அக்காரக்கள் 2 பேரும் பிராமண வம்சத்துல பிறந்தவங்க. சாபத்தை வாங்கி அக்காரக்கள் ஆகுறாங்க. அதுக்காக உங்களுக்கு பிரம்மவின் கொலை தோஷம் கிடைச்சது. இந்த தோஷத்தை நிவாரணக்காக அந்த பரமசிவனே ஜெபம் பண்ணும். குருநாதரே, இன்னையிலிருந்து அந்த பரமசிவனுக்காக தவம் பண்ணி அந்த பிரம்மஹத்யா பாவம் கிளச்சிருவேன். வணக்கம். சுபம் பூயாத். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பக்தரே சூரிய மகனே சுவாமி. ஹர ஹர மகாதேவ. ஓம் நம சிவாய. 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 ஏந்திரி சனீஸ்வரே. சுவாமி, இனியோடு பிரன்மவின் கொலை பாவம் தீர்னது. ரொம்ப நன்றி சுவாமி. என்னோட அருளால நீதான் இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டித பண்ணதுனால இந்த சிவலிங்கத்தை வர காலத்துல உன்னாமமும் என்னாமமும் சேர்ந்து மந்தீஸ்வர புண்ணியக்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. பரிபலமானமாகும். உலகத்துல இருக்கிற எல்லா சிவலிங்கத்துக்கும் பஞ்சாமிர்தம் தோட அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மந்தேஸ்வர சிவலிங்கத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. இங்கே வர பக்தர் பக்தியோட, ஸ்ரத்தையோட, நிஷ்டையோட உனக்கு பிடிச்ச நாள் கன்னி திரையோதசி அன்னைக்கு, கன்னி அமாவாசை அன்னைக்கு, கன்னிக்கிழமை அன்னைக்கு, கன்னிக்கு ஹோரையில் உனக்கு பிடிச்ச எல் எண்ணெயோட அபிஷேகம் பண்ணி எல் வெல்லம் கலந்து திலாபிஷ்டா நிவேதனால பூஜை பண்ணுவாங்க. உன்னாள சம்பவமாக இரவனின் கள்ளிக்கிழமை, அஷ்டம கள்ளிக்கிழமை, அரை நாள் சனி கஷ்டத்திலிருந்து விமுக்தி ஆகுவாங்க. விமுக்தி ஆகி அஷ்டைஸ்வர்யத்தோட, ஆயுர் ஆரோக்கியத்தோட, ஆண் பெண் குழந்தோட சுகமா சந்தோஷமா வாழ்வீங்க. சுவாமி, நீங்க கொடுத்த வரத்தால என் ஜென்மத்துக்கே ஒரு அர்த்தம் வந்துருச்சு சுவாமி. உங்களை எப்படி நன்றி சொல்லுமனே தெரியல. ஓம் நம சிவாஸ்து. அந்த விதமாக சிவன் சனேஸ்வருக்கு வரம் கொடுத்தாங்க. சனேஸ்வரர் சிவன் ஆசீஸோட ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டாபனை பண்ணாங்க. சனி மெதுவா நடக்கிறதுனால அவர்னால பிரதிஷ்டை பண்ண சிவாலயத்துக்கு மந்தீஸ்வராலயம் என்று அந்த கிராமத்துக்கு மந்தப்பள்ளி என்ற பேரு வந்துருச்சு. அது அந்த க்ஷேத்திரத்தோட விசேஷம். நீங்க எல்லாரும் அந்த மந்தீஸ்வராலயத்தை தரிசனம் பண்ணி நல்லா இருங்க. போயிட்டு வாங்க. இந்த பாரு, நம்ம வந்த வேலை, நம்ம பொறுப்பு எல்லாம் முடிச்சிட்டோம். நல்லவங்களுக்கு நல்லதே பண்ணோம், கெட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணோம். சனிதேவர் பத்தி தப்பா யோசிச்சிட்டாங்க இது வரைக்கும். இப்போ எல்லா சனிதேவர் நல்லவர்னு சொல்றாங்க. நீங்க எல்லாருமே சுகமா சந்தோஷமா ஆரோக்கியமா எல்லா ஐஸ்வர்யத்தோட வாழுங்க என்ற ஆசீர்வாதம் பண்றேன். இப்போ நம்ம லோகத்துக்கு போயிடுவோமா? கிளம்பலாம் சாமி, வாங்கப்படு. ஓம் சம் சனீஸ்வராய நமः. ஓம் சம் சனீஸ்வராய நமः. ஓம் சம் சனீஸ்வராய நமः.
லக்ஷ்மி என்னங்க தங்கம் என்னாச்சுங்க எனக்கு? எல்லாம் அந்த சனி பகவானோட அருள். ஆமா ஆமா ஆமா, உண்மையை சொன்னாப்பா, உண்மைதான். ஜெய் சனீஸ்வராய நம. ஓம் சம் சனீஸ்வராய நம. ஓம் சம் சனீஸ்வராய நம. ஓம் சம் சனீஸ்வராய நமः. ஓம் சம் சனீஸ்வராய நமः. ஏங்க ஹரிச்சந்திர பிரசாத், இவங்களெல்லாம் உங்களுக்காக தான் வந்தாங்க. ஹரிச்சந்திர பிரசாத் அவரே, இதுல எங்களை தப்பு ஒண்ணுமே இல்லை. நாங்க எல்லாம் சட்டப்படி தான் பண்ணோம். இதாங்க உங்க வீடியோட பேப்பர்ஸ். ஹரிச்சந்திர பிரசாத், கோர்ட்ல நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. நியாயம்தான் ஜெயிக்கும். இதாங்க உங்க கம்பெனி டாக்குமெண்ட்ஸ். பாத்தீங்களா ஹரிச்சந்திர பிரசாத், இதெல்லாம் அந்த சனிதேவரோட அருள். நாளைக்கு தான் சனி திரையோதசி. நல்லா பூஜை பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா குருஜி. For more updates, like, comment, subscribe to our channel.